நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நமது வேலை வழி எடிஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நமது வேலை வழி எடிஷன் மூலமாக இலவசமாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மற்றும் ஜோப்தார் மற்றும் ரெசிடென்ட் அசிஸ்டண்ட் போன்ற பணியிடங்களுக்கும் தூய்மை பணியாளர் வாட்ச்மேன் போன்ற பணியிடங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிளாஸ் வந்து நடத்துகிறோம். அதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனலை பார்த்துலாம் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் எல்லாமே அதில் வந்து ஆட் ஆகிரும். நீங்கள் அதிலே மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். யூடியூப்பில் வந்து பார்த்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா இதுவும் உங்களுக்கு அங்கேயே உங்களுக்கு அதிலே வந்து கிடச்சிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன, இந்த அப்ளிகேஷன் வந்து உயர்கல்வி தகுதி உள்ளவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இருந்தாலும் சில பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதில் வந்து கொஞ்சம் இருக்குது. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ஆப்ஷன் வந்து கேட்குது. அதாவது நீங்கள் ஒரு பட்டதாரியா அல்லது ஏதேனும் பட்டப்படிப்பை தொடர்கிறீர்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. நீங்கள் ஆம்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆம்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யும், ஒரு அலர்ட் ஆப்ஷன் வந்து காமிச்சிரும். சார் நான் டிகிரி படிச்சிருக்கிறேன் ஆனால் எனக்கு இது எலிஜிபிள் கிடையாதுன்னா அது எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஐடிஐ மற்றும் டிப்ளமோ கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உயர்கல்வி படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிகிரி குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணவே முடியாது. சார் நான் வந்து கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருக்கேன் ஆனால் என்னால் அப்ளை பண்ணி தான் ஆகணும், இந்த வேலையை விட்ட வேறு வாய்ப்பு இல்லை சார் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். யூடியூப் சேனலில் போடலாம், அதை பார்த்து 10 சேனல் காப்பி அடித்து எல்லாமே போடுவாங்க. அதனால தான் மேக்ஸிமம் வந்து யூடியூப் சேனலில் அவ்வளோ போட்டதில்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக கிளிக் பண்ணணும். எல்லாமே குக்கிங், ஹவுஸ் கீப்பிங் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்டு கடைசி தெரியாத ப்ரொவிஷன் சென்டரில் அவங்க வாட்டி இதை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதி வேஸ்ட் தான், உங்களுக்கு இந்த ஒர்க் வந்து கிடைக்காது. அதனால் லைசன்ஸ் உள்ள எல்எம்பிஎம் உள்ளவங்க மட்டும்தான் கிளிக் பண்ணணும். மற்ற குக்கிங், ஹவுஸ் கீப்பிங் இந்த மாதிரி ஏதாவது உள்ள மற்ற பர்சன் வந்து கிளிக் பண்ணாதீங்க. எல்எம்பி அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிள் உள்ளவங்க மட்டும்தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இதுக்கடுத்து குக்கிங், ஹவுஸ் கீப்பிங், இந்த ஃபுட்டு இது சம்மந்தமாக பேக்கரி இந்த சம்மந்தமாக எங்கேயாவது நீங்கள் வேலை பார்த்துருந்தீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது, வேலை பார்த்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி ஆப்ஷனில் தெரியாத சென்டரில் கொடுத்து பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களை விட்டு நழுவி போயிடும். அதனால் ரொம்ப அப்ளிகேஷன் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஈஸி தான், வேகமாக பண்ணிடலாம். இருந்தாலும் ரொம்ப கவனமாக கரெக்டாக பண்ணணும். ஏதாவது உங்களுக்கு டவுட்டு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் பண்ணி தரணும் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ கிளாஸ் வந்து கூடிய விரைவில் வந்து ஜாயின் பண்ணுங்க. கூடிய விரைவில் அந்த ஆப்ஷன் வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து நீங்கள் எவ்வளோ தான் இது பண்ணாலும் உங்களால் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.